வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் அப்பனே இந்த பட்டு வேஷ்டியை பாண்டுரங்கனுக்கு சாற்றினால் அவனை கண்ணார பார்க்கலாம் என்ற விட்டல பக்தன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாண்டுரங்கனின் மீது கொள்ளை பிரேமை கொண்டவர் யோகி பிரேமானந்தர். அவருடைய வழக்கமான வேலை விடிகாலை எழுந்ததும் நதிக்கு செல்வது, நீராடுவது, விட்டலனுக்கு பிரார்த்தனை, பிறகு சோடோபச்சாரம் செய்து 700 நமஸ்காரம் பண்ணுவது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்கப்புறம் பகவத்கீதை பாராயணம், மறுபடியும் நமஸ்காரம், பிறகுதான் இலையில் சோறு. அவருடைய பக்தி பிரமிக்க வைத்தது. எங்கெங்கோ புண்ணிய நதி, ஸ்தலம், கோவில், குளம் என்று தேடி ஓட வேண்டாம். உட்கார்ந்த இடத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணனை, பாண்டுரங்கனை, ராமனை நினைத்தால் அந்த சகல புண்ணிய பலனும் கிட்டும். நாம ஜபம்தான் கலியுகத்தில் கண்கண்ட மருந்து. இது ரகசியம் இல்லை, யாவரும் அறிந்தது. அவர் மனதில் பாண்டுரங்கன் சதா சர்வ காலமும் இருந்தான், இன்பம் தந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பட்டு துணி வியாபாரி வந்தான். விட்டலன் கோவிலுக்கு சென்றான். அந்த நேரம் பார்த்து திடீரென்று விடாத இடி இடித்து பெரிய மழை வானம் பொத்துக்கொண்டது. சலசலவென்று பெய்த மழையில் தரைமண்ணெல்லாம் சேரும் சகதியும் ஆகியது. வியாபாரியின் பார்வை தூரத்தில் இதெல்லாம் சற்றும் லட்சியம் செய்யாத ஒரு சாமியார் மேல் சென்றது. நமது பிரேமானந்தர் தான் அது. பாண்டுரங்கனை நோக்கி கோவில் வாசலில் நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். ஒன்றா இரண்டா, வழக்கமான 700 நமஸ்காரங்கள். அழடா, என்ன பக்தி இவருக்கு! மழை, சேர், சகதி எதையும் லட்சியம் செய்யவில்லை. சந்தோஷத்தோடு அல்லவா நமஸ்காரங்கள் விடாமல் இவர் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நினைத்தான். மழை விட்டது. கையில் வைத்திருந்த மூட்டையிலிருந்து ஒரு நல்ல விலையுயர்ந்த பட்டு வேஷ்டியை எடுத்தான் வியாபாரி. அதை யோகியிடம் கொடுத்தான். சுவாமி, தாங்கள் இதை உடுத்திக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அவருக்கு நமஸ்காரம் செய்தான். அவர் பார்த்தார், தலையை ஆற்றினார். எனக்கு எதற்கு இதெல்லாம்? கிளிசல் துணி ஏதாவது இருந்தால் கொடு, அது போதுமே. நான் அன்றாடம் பிக்ஷை எடுத்து அதில் கிடைப்பதை உண்பவன். அது தொந்தரவு இல்லாமல் என்னுடைய வேலையை செய்ய உதவும் என்று சொன்னார். இல்லை சுவாமி, இது நீங்கள் உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை என்றான் வியாபாரி. தப்பு அப்பனே, இந்த பட்டு வேஷ்டியை பாண்டுரங்கனுக்கு சாற்றினால் அவனை கண்ணார பார்க்கலாம். அவன் உனக்கு சர்வ மங்களமும் தருவான் என்று சொன்னார் யோகி. வியாபாரி காதில் இது ஏறவில்லை. பக்தி மிகுதியால் தானே அவர் இடுப்பில் அந்த பட்டு வேஷ்டியை கட்டிவிட்டான். யோகி திருதிருவென்று விழித்தார். அந்த பளபள துணியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டார். நமஸ்காரம் பண்ணும்போது மண்பட்டு அழுக்காகாமல் பார்த்து கொள்வது கஷ்டமாக இருந்தது. வழக்கமாக சுலபமாக சந்தோஷத்தோடு பண்ணும் நமஸ்காரம் இப்போது தடைப்பட்டது. வெயில் ஏறியது, வியர்த்து கொட்டியது. பசியை அடக்கிக் கொண்டு பண்ண வேண்டிய நமஸ்காரங்களை பண்ணினார். ஆனாலும் முடியவில்லை. எண்ணம் பட்டு வேஷ்டி மீது சென்றது. அது இடைஞ்சலாக இருந்தது. நமஸ்காரம் செய்ய முடியாமல் சாப்பிட முடியாதே. வியர்த்து களைத்து போனார். எனக்கு ஏன் இன்று இப்படி ஒரு தண்டனை புரியவில்லையே? அடடே, எப்படிப்பட்ட சர்வ முட்டாள் நான்! இந்த பட்டு வேஷ்டி அல்லவோ என்னை நிலைக்குலைய வைத்து விட்டது. காரியம் கெட்டு குட்டிச்சுவராகிவிட்டதே என்று நினைத்தார். பூரண சந்திரனை ராகு பிடித்து கவ்வியது போல இந்த வேஷ்டி என்னை விழுங்கிவிட்டதே. எனக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு வேஷ்டி எதிரியாய் போனது. இந்த வேஷ்டிக்கும் இடம் கொடுத்த இந்த உடம்புக்கு ஒரு சரியான தண்டனை உடனே கொடுத்தாக வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது, சரி, காட்டுக்கு செல்வோம் என்று நினைத்தார். நிறைய காய்ந்த கட்டைகளை தீ மூட்டி தீ குளித்தால்தான் சரியாகும். இல்லை, பேசாமல் ஏதாவது புண்ணிய நதியில் மூழ்கி இந்த உடலை விடலாமா? விட்டலன் அப்போதுதான் மன்னிப்பான் என்று கோவில் வாசலில் அமர்ந்து எதை செய்யலாம் என்று யோசித்தார். அந்த பக்கமாக ஒரு இரட்டை மாட்டு வண்டிக்காரன் வந்தான்.
அவனை நிறுத்தினார். உனக்கு ஒரு விலையுயர்ந்த பட்டு வேஷ்டி தரேன். உன் இரட்டை மாட்டையும் அவற்றை பிணைத்திருக்கும் கழுத்தில் இருக்கிற கட்டையோடு தருகிறாயா என்று கேட்டார். தனது தொத்தல் மாட்டால் இவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியத்தோடு ஒப்புக்கொண்டான். என் கால் இரண்டையும் இந்த கட்டையில் கட்டு என்று சொன்னார் யோகி. அவன் யோசிக்க, சொன்னதை செய் என்றார். கால்கள் இரண்டையும் 2 மாட்டுக்கும் இடையே கட்டையில் பிணைத்தான். மாட்டை விரட்டு. சுளீர் என்று சாட்டையடி விழுந்ததும் 2 மாடுகளும் ஓடின. இடையே கட்டையில் யோகி புரண்டு கொண்டு தொடர்ந்தார். மாடுகள் தலை தெறிக்க ஓடின. நிற்கவே இல்லை. யோகியின் உடல் கிழிந்தது. இரத்தம் ஆறாக பெருக சதை பேய்ந்து கொண்டே வந்து கடைசியில் வெறும் எலும்புகள் மட்டும் தேயும் நிலை. அவர் உயிர் இன்னும் கொஞ்சம் ஊசலாடி கொண்டிருந்தது. மனம் பூராம் விட்டலா என்றே நினைவில் ஆழ்ந்தது. மாட்டுக்காரன் ஓடி வந்தான். அவன் கண்களில் நீர் ஆறாக வழிந்தது. என்ன காரியம் செய்தீர்கள்? இதை ஏன் என்னை செய்ய சொன்னீர்கள் என்று அழுதான். அவர் கடைசி நிமிஷ நினைவில் இருந்தார். மாட்டுக்காரன் முகம் லேசாக தெரிந்தது. பேச்சு வரவில்லை. மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க முயன்றது. காலை கட்டையிலிருந்து அவிழ்த்தான் மாட்டுக்காரன். அவரை விடுவித்து மடியில் போட்டு புண்களையும் ரணங்களையும் அந்த பட்டு வேஷ்டியாலேயே துடைத்தான் அவன். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று மீண்டும் அவன் அவரை பார்த்து கேட்டபோது அவன் கண்களில் கண்ணீர் ஆறாக இன்னும் ஓடிக்கொண்டு இருந்தது. யோகி அவனை பார்த்தார். அவன் அவன் விட்டலா, நீயா நீயா என்றார். அவன் அவரை அணைத்து கொண்டான். என்னுடன் வாருங்கள் என்று அழைத்த அவனோடு வைகுண்டம் போனார் யோகி பிரேமானந்தர். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஆன்மீக கதைகள், மகாபெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.